ஈவினிங் டைமில் பெரியவங்க தோட்டத்துக்கு தாங்க வந்து போயிருந்தோம். இந்த பட்ரோஸ் வந்து எண்ணெய் காய்ச்சி வைக்கலாம், அதுக்கு போடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன், எடுத்துகிட்டு வரலான்னு. பெரிய செடியாக இருந்துச்சுங்க, பிடிச்ச எல்லாத்தையும் வந்து வெட்டி விட்டாங்க போல இருக்கு. இப்போ தான் எல்லாம் தளைஞ்சு வருது. பக்கத்துலேயே மடையும் தொட்டி இருக்கா, ஜில்லு ஜில்லுன்னு நல்லா வாய்க்கால் தண்ணி போகிறதுக்கு ஜில்லு ஜில்லுன்னு காற்றடிக்குதுங்க. வேறு லெவலில் இருந்தது அங்கே நிற்கிறதுக்கு. ஏன்னா நான் வந்ததே இது போட்ட கண்ணுக்குட்டியை பார்க்குறதுக்கு தாங்க. இன்றைக்கி காலையில் தான் கண்ணு போட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஈத்து மாடு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா மாடியும் ஒன்றா சேர்த்தாங்க மேய்ப்போம் பெரியமாங்க மாடிலேருந்து. அப்போ மேய்க்கும் போது இது வந்து கண்ணுக்குட்டியாக இருந்துச்சு. இப்போ இது வந்து கண்ணு போட்டிருக்கு. அதோட கண்ணுக்குட்டியை நான் தொடுறேன், டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு எவ்வளோ கோவப்படுது பாருங்கள். ஈத்து இல்லையா, கண்ணு போட்ட புதுசில் அப்படி தாங்க இருக்கும். அதனால் வந்து உன் கண்ணுக்குட்டியை நான் எதுவும் பண்ணல சாமின்னு விட்டுட்டு வந்துட்டேன். எங்கள் பப்பிக்கு ராமுக்கும் கொஞ்சம் சீம்பால் எடுத்துகிட்டு வரலான்னு போயிருந்தாங்க. கறந்து வைக்கல, இப்போ தான் இனிமேல் கறக்கணும் அப்படின்னாங்க. வேறு மாடு கறந்துட்டுருக்கா, அப்புறமா கறந்து வைக்கிறோமா அப்படின்னாங்க. புளி வெட்டி போட்ட பாக்கில் இருந்துச்சு. கேட் எதுவுமே மாட்டாமல் வச்சுருந்தாங்க. ஆள் வரல போல இருக்குது. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நானும் அப்பாவும் சீக்கிரமாக நடந்து வந்துட்டோம். ஏன்னா நடந்து தான் போயிருந்தோம்.